விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாமக டெபாசிட் பெற்றிருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இடைத்தேர்தலில் பாமக டெபாசிட் பெற்றிருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தி. பாமக வேட்பாளர் சி அன்புமணி 41,743 வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இடைத்தேர்தலில் பாமக டெபாசிட் பெற்றிருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இது பற்றிய கூடுதல் விவரங்கள். ஷாம், வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பாமக தற்போது டெபாசிட் வாங்கி இருக்கிறது. அந்த தகவலானது அதிகாரப்பூர்வமாக தற்போது அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது டெபாசிட் வாங்குவது என்றால் மொத்தம் பதிவான வாக்குகளில் ஒரு பங்கு வாக்கு வாங்க வேண்டும். ஆறில் ஒரு பங்கு வாக்கு வாங்கினால் டெபாசிட், அந்த கட்டுத்தொகை, செலுத்திய தொகை திருப்பி கொடுக்கப்படும். எனவே இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் 1,95,495 வாக்குகள், அதாவது 1,95,000 வாக்குகள் பதிவாகி இருந்தது. இதில் ஆறில் ஒரு பங்கு என நாம் பார்க்கும்போது 32,582 வாக்குகள் பதிவாகி இருக்க வேண்டும். தற்போது பாமக 35,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது டெபாசிட் பெற்றிருக்கின்றது. ஏற்கனவே 2010 பென்னாகரம் இடைத்தேர்தல் நடைபெற்ற போது அப்போதும் பாமக ஒரு டெபாசிட் வாங்கியிருந்தது. குறிப்பாக அப்போது திமுக, அதிமுக, பாமக என 3 அணிகளாக தனித்தனியாக போட்டியிட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் 4 அணிகள், தேமுதிகவும் அப்போது வலுவாக இருந்தது. அப்படி 4 அணிகள் வலுவாக மோதிய நிலையில் 2010 பாமக டெபாசிட் வாங்கியது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடம் பெற்றிருந்தது. அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக அப்போது இருந்தது. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போதும் மீண்டும் பென்னாகரம் இடைத்தேர்தல் என்பது நினைவு கூறப்பட்டது. காரணம், அந்த இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் பாமக இடைத்தேர்தல் எதிலுமே போட்டியிடாமல் இருந்து வந்தது. அதற்கு சொல்லப்பட்ட காரணம், இடைத்தேர்தல் என்றாலே ஆளும் கட்சிக்குத்தான் வெற்றி சாதகமாக இருக்கிறது, பரிசு பொருட்கள் அதிக அளவில் கொடுக்கப்படுகிறது, எனவே இந்த இடைத்தேர்தலில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எந்த கட்சி அங்கு இதற்கு முன்பு எம்எல்ஏவாக இருந்தாரோ அந்த கட்சியின் சார்பிலே ஒருவர் எம்எல்ஏவாக அனுப்பப்பட்டு விடலாம் என்று சொல்லி 13 ஆண்டுகளாக புறக்கணித்து வந்த பாமக தற்போது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்டது. தற்போது மீண்டும் டெபாசிட் பெற்றிருப்பது, அந்த கட்சியினர் இது வெடி வைத்து கொண்டாடி வருகிறார்கள். வெளியில் இனிப்புகள் எல்லாம் கூட கொடுத்து கொண்டாடி வருகின்றார்கள். பாமக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் டெபாசிட் பெற்றிருக்கிறது.